ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மாவை யூஸ் பண்ணி சாஃப்டான விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிட்டே வாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கையில் ஒட்டாத மாதிரி வரப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே செட்டில் ஆக விட்டுருங்க. செட்டில் ஆன பிறகு அந்த மாவு எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு உருட்டும் போது நீங்கள் கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நெய்யும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஜீராவுக்கு என்னென்னா, ஒரு கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு 2 ஏலக்காய் தட்டி போட்டு பிசுப்பான பதத்தில் வரப்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு குண்டான சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி.